அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்ச்சியும் சேர்க்கையும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் வானமண்டலத்தில் நிகழும் மிக முக்கியமான மற்றும் அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கையை பற்றி முழுமையான அலசலைத்தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காணப்போகிறோம். கடந்த 9/6/2026 அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சுக்கிர பகவான் தனது சஞ்சாரத்தை மாற்றி சந்திரனின் சொந்த வீடான கடக ராசியில் பிரவேசித்துள்ளார். சுக்கிரன் என்பவர் அசுர குருவாக போற்றப்படுபவர். ஆடம்பரம், செல்வம், வாகனம், கலை, காதல் மற்றும் இல்லற சுகம் ஆகிய அனைத்து உலகியல் இன்பங்களுக்கும் மூல காரணமாக விளங்குபவர் சுக்கிர பகவான். அவர் தற்போது கடக ராசிக்கு வந்திருப்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. காரணம், கடக ராசியில் ஏற்கனவே தேவகுருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் வீற்றிருக்கிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒரே ராசியில் இணைவது என்பது ஜோதிட ரீதியாக மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகும். குரு பகவான் என்பவர் முழு சுப கிரகம் ஆவார். அவர் தனம், குழந்தை பாக்கியம், திருமணம், ஞானம் மற்றும் மங்கள காரியங்களுக்கு காரகன் ஆவார். இத்தகைய இரண்டு மாபெரும் சுபகிரகங்கள், அதுவும் ஒருவருக்கு ஒருவர் நேர் எதிர் தத்துவங்களை கொண்ட குருவும் சுக்கிரனும் நீர் தத்துவ ராசிகளான கடகத்தில் இணைவது உலக அளவிலும் சரி, மனித வாழ்விலும் சரி, பல வியக்கத்தக்க நல்ல விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது. கடக ராசி என்பது குரு பகவானுக்கு உச்ச வீடாகும். உச்சம் பெற்ற குருவுடன் சுக்கிரன் இணையும் போது சுக்கிரனின் பலமும் பன்மடங்கு அதிகரிக்கிறது. இந்த மாபெரும் கிரக சேர்க்கையானது ஜோதிட சாஸ்திரப்படி 12 ராசிகளில் குறிப்பாக 5 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவிலான அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரப்போகிறது. அந்த 5 அதிர்ஷ்டக்கார ராசிகள் ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் மீனம் ஆகும். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சேர்க்கை எத்தகைய பலன்களை எந்தெந்த வழிகளில் கொடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது மிக விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போவது ரிஷப் ராசி. ரிஷப் ராசியின் அதிபதியே சுக்கிர பகவான் தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரியம், வீரியம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவுடன் இணைந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பல முயற்சிகள் தடங்கல்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது சுக்கிரனும் குருவும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை நேரடியாக பார்த்தால் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் பொன்னாக மாறும். உங்களுக்குள் ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கான சிறப்பான சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் இடமாற்றமும் எந்த தடையுமின்றி கிடைக்கும். உடன்பிறப்புகளுடனான உறவு பலப்படும். சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைத்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தகவல் தொடர்பு, எழுத்து, ஊடகம் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். உங்களின் புகழ் நாலாபுறமும் பரவும். குருவின் பார்வையால் தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த மந்த நிலை மாறி ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாகை சூடுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் ராசி கன்னி ராசி. புதனை ராசி நாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரருக்கு இந்த குரு உக்கிர சேர்க்கையானது உங்களின் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் நிகழ்கிறது. ஜோதிட விதிகளின்படி 11ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நற்பலனை மட்டுமே வாரி வழங்கும். அதிலும் குருவும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இணைவது உங்களுக்கு ஒரு ராஜபோகமாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் இது. உங்களுடைய பொருளாதார நிலை கிடுக்கிடென உயரும். பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் திடீர் தனவரவும் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த கடன்கள் மற்றும் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்கள் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேறும். சுக்கிரனின் தாக்கத்தால் புதிய வீடு, நிலம், சொகுசு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திருமண வயதில் உள்ள கன்னி ராசினருக்கு நல்ல வரன் அமைந்து சுப காரியங்கள் கூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வில் வசந்தம் வீசும் காலமாக இந்த சஞ்சாரம் அமைகிறது. மூன்றாவதாக இந்த ராஜயோகத்தை அனுபவிக்க போகும் ராசி விருச்சிக ராசி.
செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த குரு மற்றும் சுக்கிர சேர்க்கையானது உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் தர்மஸ்தானத்தில் நிகழ்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது மிக முக்கியம். அந்த அதிர்ஷ்டத்தை வழங்கும் 9ஆம் வீட்டில் 2 மாபெரும் சுபகிரகங்கள் இணைவது உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தை முழுமையாக பெற்றுத்தரும். உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து உங்கள் கைக்கு சொத்துக்கள் வந்து சேரும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா மற்றும் இதர ஆவணங்கள் எந்த தடையுமின்றி கிடைக்கும். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு மற்றும் சுக்கிரன் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களின் தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளை எளிதில் வீழ்த்துவீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் மரியாதையும் உயரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையுடன் செயல்படுவீர்கள். விருச்சிக ராசிக்காரருக்கு இது ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாகவே அமையப் போகிறது. 4வதாக அஷ்டத்தை அள்ளப்போகும் ராசி மகர ராசி. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரருக்கு இந்த சுக்கிரன் மற்றும் குருவின் சேர்க்கையானது உங்களின் 7ஆம் வீடான களத்தில் ஸ்தானம் போட்டு கூட்டு தொழில் ஸ்தானத்தில் நிகழ்கிறது. 7ஆம் வீட்டில் அமரும் சுக்கிரனும் குருவும் தங்களின் முழுமையான சுப பார்வையால் உங்களின் ராசியை அதாவது ஜென்ம லக்கினத்தை நேரடியாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகும். இதனால் உங்களின் தோற்றம் பொலிவு பெறும். முகத்தில் ஒரு தேசஸ் உண்டாகும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். 7ஆம் வீடு என்பது திருமணத்தை குறிக்கும் இடம் என்பதால் நீண்ட காலமாக திருமணம் தள்ளிப்போன மகர ராசினருக்கு இப்பொழுது நல்ல வரன் அமைந்து டும் 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 கொட்டும் நேரம் வந்துவிட்டது. காதல் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களிடம் தொடர்போம். அதனால் உங்களுக்கு பல நன்மைகளும் உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் போன்றோருக்கு உயர் பதவிகள் தேடி வரும். உங்களின் செல்வாக்கு உயர்ந்து நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். 5வதாக மற்றும் இறுதியாக இந்த சிறப்பான நற்பலன்களை பெறப்போகும் ராசி மீன ராசி. குரு பகவானையே தங்களின் ராசி நாதனாக கொண்ட மீன ராசிக்காரருக்கு உங்கள் ராசிநாதன் குரு உங்களின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்க அவருடன் சுக்கிரனும் இணைவது உங்களுக்கு மிகப்பெரிய பூர்வ புண்ணிய பலன்களை தரப்போகிறது. 5ஆம் வீடு என்பது புத்திர பாக்கியம், ஆழ்ந்த அறிவு, கற்பனை திறன் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடமாகும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்த மீன ராசிக்காரருக்கு இப்பொழுது உறுதியாக மழலை செல்வம் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பெருமையும் நன்மையும் சேரும். உங்களின் பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது. கலைத்துறை, சினிமா, இசை, எழுத்து போன்ற படைப்பு துறைகளில் உள்ள மீன ராசிக்காரருக்கு இது ஒரு மிக சிறப்பான காலகட்டம். உங்களின் திறமை உலகத்திற்கு தெரிய வரும். பல விருதுகள் அங்கீகாரங்களும் உங்களை தேடி வரும். பங்குச்சந்தை, லாட்டரி போன்ற யூக வணிகங்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரிய லாபங்கள் கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகி உங்களின் பொருளாதார நிலையை உச்சத்தை தொடும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களின் உயர்வை பார்த்து வியந்து நிற்பார்கள். உங்களின் மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் அடுத்தடுத்து நிறைவேறும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். இந்த மாபெரும் குரு சுக்கிர சேர்க்கையானது தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து செய்யும் இந்த சஞ்சாரமானது மேற்கண்ட 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகிறது. வாழ்வில் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து பழகியவர்கள் கூட இனி வரப்போகும் இந்த சிறப்பான காலகட்டத்தில் அனைத்து செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். கிரகங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த காலத்தில் நாமும் நேர்மையான வழியில் நடப்பதும் இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதும் இந்த நற்பலன்களை மேலும் அதிகப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இந்த கிரக சேர்க்கை நன்மைகளை மட்டுமே வழங்க இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.